புடவை சின்னம்மாவை விட எனக்கு தான் அழகு போல இருக்கு. செம்மையா இருக்க கண்ணாடியில பார்த்தா. சின்னம்மா கிட்ட இருந்து இப்படியாச்சும் ஒரு 2-3 புடவையாச்சும் ஆட்டை போடணும். அப்பந்தான் ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு காட்டிட்டு போறதுக்கு அருமையா இருக்கும். ஏய் நில்லுங்க நில்லுங்க, யாரு நீங்க? பேசாம உம்பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? கதவு திறந்து கிடக்க வழி இல்லையா? யாராச்சும் உள்ள பூந்துட்டு தான் இருக்காங்க. வீட்டு எண்ணிக்கை கேட்க வந்தீங்களோ? வாசல்ல காலிங் பெல் எல்லாம் நாங்க வச்சுதானே இருக்கோம், அது தட்ட வேண்டியன. கவின் இல்லையா? கவின், கவினையாவ பார்க்க வந்தீங்களோ? ஏன் எதுக்கு? கவினையா இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காவ. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சரியா? அவர் விருப்பப்பட்டா வந்து பாப்பாரு. கவினை கூப்பிடுங்க. கவின். ஏய் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன கவின்னு கத்துறிய? என்ன பிரச்சனை? நீங்க யாரு? இந்த வீட்ல எதுக்கு வந்து நிக்கிறீங்க? நான் யாரா? நான் புதுசா வந்த வேலைக்காரி. நீங்க யாரு? உங்களை பார்த்ததே இல்லையா? கவினை கூப்பிடுங்க, நான் யாருன்ட்டு அவர் சொல்லுவாரு. அப்படியா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. நீ முதல்ல கவினை கூப்பிடுமா. கவின். கவின் கிட்ட எப்படியாச்சும் அந்த காசை வாங்கணும். அவர்கிட்ட முதல்ல அந்த காசு இருக்கணும். யார்கிட்டயாவது அரேஞ்ச் பண்ணியாச்சும் கொடுக்கணும். அடுத்த மாசம் கண்டிப்பா கவினுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துருவேன். நான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு கவினை விட்ட எனக்கு வேற வழியே இல்லை. யாருக்கிட்ட போய் நான் காசு கேட்கறது? வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், அம்மா அவ்வளவுதான் ஏதாவது என்ன சொல்லியே அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட மொத்தத்துல எப்படி இவ்வளவு காசு இருக்கும்? கவின் கிட்ட கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். கொஞ்சம் வெளியே நில்லுங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் ஐயா கிட்ட கொண்டு போய் சொல்றேன். கவின். ஆட சொல்லிட்டே இருக்க, கத்திட்டே இருக்கியா? ஏய் எதுக்கு இப்படி கிடந்து கத்திட்டு இருக்க? அது யார் வந்திருக்கா? அனு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட வாமா வா, இப்பதான் கண்ணு தெரியுதாக்கு உனக்கு? பூமாரி. பெரியம்மா, இவங்கள உங்களுக்கு தெரியுமோ? யாருன்னே தெரியலன்ட்டு நான் வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். கவினையாவை இவர் பார்க்கணுமா? கவின் மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஏன் என்னாச்சு திடீர்னு? என்ன ஒன்னும் இல்ல, கவினை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வீட்டுலதான் இருக்காருன்ட்டு இவங்க சொன்னாங்க. வீட்டுலதான் இருக்காரு இல்லன்னு யாரும் சொல்லலையே. நீ எதுக்கு முதல்ல அவரை பார்க்கணும்? அத சொல்லு. இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். எங்களுக்கும் காது இருக்கு, நாங்களும் இந்த வீட்டுல உள்ள ஆட்க தான். என்ன முக்கியமான விஷயம் அத சொல்லு முதல்ல. இல்ல ப்ளீஸ், கவின் கிட்ட தான் சொல்லணும். ப்ளீஸ் கூப்பிடுங்களேன். அனு. ஏய் பூமாரி, எப்போ வந்த? வா வந்து உட்காரு. அம்மா, இந்த அம்மா கவினையாவை பார்க்க வந்திருக்காங்களாம். இவங்க யாரு? நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல உள்ள போ. அம்மா சாரி, உங்க பேர் என்ன? பூமாரி தானே? சாரி, என்ன உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதோ பேசிட்டனோ? நீங்க நல்ல உறவுக்காரங்க போலையே, நான் தேவையில்லாம வாயை கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா. டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் பூமாரி என்னாச்சு திடீர்னு வந்திருக்க? மேடமு உங்க அவரை பார்க்க வந்திருக்காங்க. என்னன்னு கேளு. கவினை பார்க்கவா? ஏன் என்னாச்சு பூமாரி திடீர்னு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, கவினை கொஞ்சம் பார்க்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் வர சொல்றியா? வீட்டுலதான் இருக்காருன்ட்டு சொன்னாங்க. வீட்டுலதான் இருக்காரு இல்லன்னு நான் சொல்ல கிடையாதே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அனு, கொஞ்சம் பேசணும்ல, புரிஞ்சுக்கோயா. ஏய் இந்தாடி, சும்மா வந்து நின்னுக்கிட்டு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்ட்டு இருக்க. என்னங்கிறத முதல்ல எங்க கிட்ட சொல்லு. எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்தாதான் அவர்கிட்ட பேச விடுவோம். வந்துட்டான், வந்தோட கவினை பார்க்கணும் குவினை பார்க்கணும்ட்டு. அம்மா கொஞ்சம் சும்மாரு, அவர் வேற உள்ளதான் இருக்காரு. நீ சும்மா ரெடி. அன்னைக்கு இப்படிதான் கவின் கூட ஏதோ தனியா பேசிட்டு இருந்தியா? என்ன பிரச்சனை என்னன்னு முதல்ல என் கிட்ட சொல்லு. தனியா பேசிட்டு இருந்ததெல்லாம் அனு இவகிட்ட போய் சொல்லியிருக்காளா? ஏன் இப்படி இருக்கா? வீட்டு பிரச்சனையெல்லாம் யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டே இருக்கணும் போல இவளுக்கு. கவினை மீட் பண்ணலான்னு வந்தா இந்த அம்மா இங்க இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவங்க அவங்க வீட்டுலதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அனு மட்டும் இருந்தாலாச்சு எதுவும் பிரச்சனை இல்லாம கவினை பார்க்க முடியும். இப்ப இவங்க வேற இருக்காங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. கவின் கிட்ட ஏதாவது எப்படியாச்சும் உதவி கேட்கலான்னு வந்தேன். இங்கேயே டைம் ஆயிரும் போல. டைம் வேற ஆச்சுன்னா அவர் என்ன செய்வாருன்னு தெரியல. வீட்டுக்கு போய் பார்த்து பூமாரி அங்க இல்லைன்ட்டு தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன். இந்த கமலுக்கு உதவி பண்ண போய் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. பேசாம கமலுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போமா, காசு ஏதாவது திருப்பி தர முடியுமாட்டு. ஐயோ பாவம், அவன்கிட்ட காசு கொடுத்தே 1 வாரம் தான் ஆகுது. அவனால எப்படி திருப்பி தர முடியும்? பூமாரி இப்படி கொடுத்துட்டு கேட்கறான்னு நினைக்க கூடாதுல்ல, அது வேற பெரிய பிரச்சனைடோ. எப்படியாச்சும் இன்னைக்கு கவினை பார்த்துருவோம்.
அனு ப்ளீஸ் அனு, பிள்ளைங்களோட ஸ்கூல் மேட்ரு அதை சொல்லணும், அதுக்காண்டி தான் கேட்குறேன். ப்ளீஸ் அவர் கொஞ்சம் வர சொல்ல. என்ன பிரச்சனை உனக்கு அவரை நான் மீட் பண்ணுறதுனால? ஏண்டி உன் பிள்ளைங்களோட ஸ்கூல் பிரச்சனைனா உன் மாப்பிள்ளை குத்துக்கல் மாதிரி தானே இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றது. எங்க வீட்டு மாப்பிள்ளை தான் கிடைச்சாரோ எல்லா பிரச்சனையும் இங்க வந்து தலையில கட்டுறதுக்கு. சும்மாவே அந்த மனுஷன் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்காராம். பாவம் என் பொண்ணு அவ்வளோ சமைச்சு வைக்கிறா. என்ன பண்றது, எல்லாம் உங்க குடும்பத்தினால வந்தது. ப்ளீஸ்மா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நான் கவினை கொஞ்சம் பார்க்கணும், என் அர்ஜென்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வர சொல்லணும். யானு இப்படி இருக்க, நான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தானே கூப்பிடுவேன். ப்ளீஸ் அனு புரிஞ்சுக்கோ. ஏன் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், அவரை மட்டும் ஒரு நிமிஷம் கூப்பிட. ஸ்கூல் பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை? என்னன்னு எங்ககிட்ட சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஏன் அவர்கிட்ட தான் நொட்டணுமா? அனு ப்ளீஸ் அனு புரிஞ்சுக்கோ. அனு ஸ்கூல்ல கொஞ்சம் பிள்ளைங்க பிரச்சனை. ப்ளீஸ் அனு புரிஞ்சுக்கோ. ஏன் நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு உனக்கு நல்லா தெரியும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிட. ஏன் இங்க பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் கூப்பிட்டு கிடக்க முடியாது. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சும்மா அங்கேருந்து இப்போதான் என் பொண்ணு தனியாக வந்திருக்கா, கொஞ்சம் நல்லா இருப்பான்ட்டு பார்த்தா இங்கேயும் நொட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு போ அந்த சைடு. அனு ப்ளீஸ் அனு புரிஞ்சுக்கோ. அனு அவங்க தான் வயசானவங்க, புரிஞ்சுக்க முடியாது. ப்ளீஸ் அனு. ஏய், யாரை பார்த்து வயசான வேண அடி பிச்சிருவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கு அங்கேருந்து கிளம்பு. சும்மா வந்துட்டாள்வே. அண்ணி வாங்க அண்ணி, எப்ப நீ வந்தீங்க? என்ன பொண்ணோ தெரியல, சும்மா வந்துட்டா. எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லணுமா? கவின் கவின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் என் கூட வர முடியுமா? ஏய் பூமாரி நிறுத்து. என்ன உனக்கோ எங்க முன்னாடி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? போய் சாப்பிடு போ. என்ன கவின், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. பூமாரி சொன்னா எதனாலும் செஞ்சிருவீங்களோ? அவங்க ஏதோ உதவின்ட்டு வந்திருக்காங்க, நீ ஏன் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க? உதவினா என்ன உதவி? எதை பத்தின உதவி? அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இப்போ. கவின் ப்ளீஸ் கவின், நேரம் ஆயிட்டு கவின். ப்ளீஸ் கவின் என் கூட கொஞ்சம் வாங்கல. வாங்க அண்ணி. என்ன ஆச்சு அண்ணி? ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையா? ப்ளீஸ் கவின் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தான் நான் அதை சொல்லணும். சரிங்க அண்ணி, வாங்க வாங்க. ஏங்க போனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி என்ன அவ என்கிட்ட பிரச்சனை சொல்லாம போறது? போக கூடாது அவ்வளவுதான். ஏண்டி அனு, இந்த மனுஷன் ஏண்டி உன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்காரு? இப்படி ஒரு மாப்பிள்ளையடி என்ன பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. இந்த மனுஷன் எப்பதான் திருந்த போறாரு தெரியல. அந்த பூமாரிக்கு எவ்வளவு திமிரு இருந்தோம்னா என்கிட்ட எந்த பிரச்சனைன்னு சொல்லாம போவா. இருக்கு வரட்டும். ஆமா, நீ இப்படி கோவப்படதான் லாயக்கு. அந்த ஆளு எந்த பேச்சையும் கேட்க போறது கிடையாது, அது மட்டும் உறுதி. நான் தான் பாத்துட்டு தான் இருக்கனே. பூமாரி வந்து கூப்பிட்டோன்னு எப்படி ஓடுறாரு, துண்டை காணோம் துடிய காணோன்ட்டு. இருக்கு இவ என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட மறைக்கிறா. அன்னைக்கு ஏற்கனவே எங்க மீட் பண்ணும் போதே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. முதல்ல உன் வீட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் என்னான்ட்டு கேட்டோன்னு அப்படியே சொல்லிடுவாரு பேரு. இருக்கு இந்த பூமாரி கிட்ட வாயாலேயே உண்மை எப்படியாச்சும் கக்க வைக்கிற, அதை மட்டும் பாரு. யாரு நீ தானே? அவகிட்ட இருந்து ஒரு பாயசத்தை கூட கக்க வைக்க முடியாது, இதுல வேற வார்த்தையை கக்க வைக்கிறதா. எப்படி வந்து எப்படி கூட்டு போறான்னு பாத்துக்கோ. இதுக்கடையில நீ இந்த வீட்டுல தனியா வேற இருக்க. வரட்டுமா இன்னைக்கு? அப்புறம் இருக்கு.